Taste the Daily. அண்மைச் செய்தி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நீரோடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் ராஜாவிடம் கேட்கலாம். விக்னேஷ் ராஜா, வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திபுரம் பகுதியில் கோவிந்த நகர் அருந்ததியர் காலனி உள்ளது. இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பெய்த தொடர் கனமழையின் காரணமாகவும் அத்திகுளம் தெய்வேந்திரி சோளங்குளம் கம்மாய் பெருகி நீர் வெளியேறி அருந்ததியர் காலனியை ஒட்டியுள்ள நீரோடை பகுதிகளில் நீர்வரத்து அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க அருந்ததியர் காலனி மக்கள் நகர்பகுதிக்கு செல்ல முடியவில்லை எனவும், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் சிரமப்பட்டு ஆபத்தான முறையில் கரையை கடந்து செல்வதாகவும், சாக்கடை நீருடன் கண்மாய் நீரும் கலந்து சாலைகளில் செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்து பலமுறை முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு மனு அளித்தும் அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக ஸ்டாலின் அரசு அப்பகுதி மக்கள் நீரோடையை கடப்பதற்கு புதிய பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீரோடைகளில் உள்ள ஆகாய தாமரை செடி கொடிகளை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அருண். விக்னேஷ் ராஜா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.